ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். இது என்ன வீடியோ அப்படின்னா, டயர் மேக்கர் அப்படிங்கிற வெப்சைட் வந்து கிரியேட் பண்ண வீடியோ இது. இது எப்படின்னா, நமக்கு பிடிச்ச பஞ்ச் ஆஃப் மூவிஸ் அண்ட் வெப் சீரிஸை வந்து ரேட் பண்ணுறது, லிஸ்ட் பண்ணுறது, எது நல்லா இருக்குது, எது நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி லிஸ்ட் பண்ணுற வீடியோ தான் இது. இதை நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மேக் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைமே நான் இதில் வந்து எம்சியூவில் இது வரைக்கும் ரிலீஸ் ஆன வெப் சீரிஸை வந்து லிஸ்ட் பண்ண போகிறேன். எது நல்லா இருக்குது, நல்லா இல்லைங்கிறத. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நிறைய வெப் சீரிஸ் வந்து மார்வலில் ரிலீஸ் ஆயிருக்கு. எம்சியூ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே மார்வலில் நிறைய வெப் சீரிஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. நெட்ஃப்ளிக்ஸில் சில சீரிஸ் ரிலீஸ் ஆயிருக்கு, அதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சீரிஸ்லாம் நம்ம எடுக்கல. எம்சியூ அஃபிஷியலாக ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் அவங்க ரிலீஸ் பண்ண வெப் சீரிஸை மட்டும் தான் நம்ம லிஸ்ட் பண்ணியிருக்கோம். அதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 12 வெப் சீரிஸும் 2 ஸ்பெஷல் ப்ரெசன்டேஷனும் இருக்கும். ஸோ அதையும் சேர்த்துருக்கேன். ஸோ மொத்தமாக இந்த 14 ப்ராஜெக்ட்ஸை வந்து நம்ம லிஸ்ட் பண்ண போகிறோம். ஓகே, இதில் வந்து நான் ஒரு 5 கேட்டகரி வச்சுருக்கேன். அந்த 5 கேட்டகரி ஃபஸ்ட்டு என்னன்றது பார்த்துடலாம். அதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஒர்த் ப்ரோ அப்படின்னு வச்சுருக்கேன். ஒர்த் ப்ரோனா அது வந்து மாஸ்டர் பீஸ், அந்த வெப் சீரிஸ்லேயே ஒர்த்தான வெப் சீரிஸ், அது தாராளமாக பார்க்கலாம் அப்படிங்கிற கேட்டகரி. செகண்ட் ஒன் வந்து நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்குன்றது தான் வெப் சீரிஸ். நல்லா இருக்குது ஆனால் அந்த அளவுக்கு இல்லை, பட் நல்லா இருக்குது, தாராளமாக பார்க்கலாம் அப்படிங்கிறது. தேர்ட் ஒன் வந்து பத்தலை அப்படிங்கிறத வச்சுருக்கேன். இன்னுமே நல்லா எடுத்துருக்கலாம், ஆனால் சுமாராக இருக்குது, ஆனால் ரொம்ப மோசமும் கிடையாது, ரொம்ப சூப்பரும் கிடையாது. இப்போ நல்லா இருக்கு, இன்னும் கொஞ்சம் எடுத்துருக்கலாம், பத்தலை, இது இப்போ எடுத்தது பத்தலை அப்படிங்கிறது தான் அதுக்கு மீனிங்கு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சோதிக்காதீங்கன்னு வச்சுருக்கேன். அந்த வெப் சீரிஸை பார்த்து ரொம்பவும் கடுப்பாயிருக்கும், ரொம்பவும் டயர்டாயிருக்கும். ஸோ அதுதான் வந்து சோதிக்காதீங்க ப்ரோ, இப்படி ஒரு வெப் சீரிஸ் எடுத்து அப்படிங்கிறது. அஞ்சாவது ஒன்று தான் வந்து தேவையா, இது இந்த வெப் சீரிஸ் நீங்கள் எடுத்துறதுக்கு தேவையே இல்லை, இந்த வெப் சீரிஸ் எடுக்காமல் மூடிக்கிட்டு இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் அஞ்சாவது கேட்டகரி. ஸோ இதில் தான் நம்ம லிஸ்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா எக்கோ வெப் சீரிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ ரீசெண்டாக லாஸ்ட்டாக ரிலீஸ் ஆனது எக்கோ தான். எக்கோ வெப் சீரிஸை நான் வச்சிருக்கிற பிளேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பத்தலை ப்ரோ, அதில் தான் வைக்கிறேன். இந்த வெப் சீரிஸை டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரோமோ ட்ரெய்லர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ராவாக இருந்தது. ஃபஸ்ட்டு மார்வலில் வர்ற ஸ்பாட்லைட் வெப் சீரிஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் ஆர் ரேட்டட், தட் மீன்ஸ் வந்து டிவி மெச்சூர்ட் ஆடியன்ஸ்க்கு மட்டும்தான் இந்த வெப் சீரிஸ் பார்க்கணுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த ட்ரெய்லரும் ரொம்பவே ராவாக இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு இது வேறு லெவலில் இருக்கும் அப்படின்றது நான் நினச்சேன். இதை நான் எப்படி எதிர்பார்த்துருந்தேன் அப்படின்னா, இந்த சீரிஸ் வந்து கிங்பின் கிட்ட ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்கும் இடையிலான ரிலேஷன்ஷிப்பையும், அவள் எப்படி அந்த ஸ்டேஜ்லேருந்து அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் ஆனா அப்படிங்கிறத பற்றி பேசணும்னு நினச்சேன். ஆனால் சீரிஸோட ஃபஸ்ட்டு எபிசோட்லேயே அதை ஃபுல்லாக சொல்லிட்டாங்க அப்படியே பேக்ரவுண்டில். அதுக்கப்புறம் மற்ற 4 எபிசோடும் பார்த்தீங்க அப்படின்னா அவளோட ஆர்ஜினாவை தேடி போகிற மாதிரி காட்டியிருந்தாங்க. அண்ட் இதில் அவளுக்கு பவர் இருக்கிற மாதிரிலாம் காட்டியிருந்தாங்க எக்கோக்கு. அதெல்லாம் ரொம்பவே டயர்டாக இருந்தது, ரொம்பவும் சுமார் தான் அது. ஸோ அதனால் நான் அதை வந்து பத்தலை ப்ரோ அப்படிங்கிற ஸ்டேஜில் வச்சுருக்கேன். ஹாக்காய் வந்து என்கேமுக்கு அப்புறம் நடக்கிற கதையை ஹாக்காயோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நல்லா இருந்தது. ஆனால் அதே மாதிரி தான் எக்கோ எப்படி இருந்ததோ அதே லெவலில் தான் இருந்தது. ஆக்சுவலாக நீங்கள் ஹாக்காய் பார்த்துட்டு அப்படியே எக்கோ பார்க்கலாம். ஏன்னா ஹாக்காயோட சீசன் 2 மாதிரி தான் எக்கோ இருந்தது. ஸோ எக்கோட கேரக்டர் வந்து ஹாக்காயிலேயே அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த கேரக்டரோட டெவலப்மெண்ட் தான் அடுத்த எக்கோவில் காட்டியிருப்பாங்க. இதுவுமே வந்து இன்னும் நல்லா எடுத்திருக்கலாம், ஆனால் இதுவுமே கொஞ்சம் சுமாரான வெப் சீரிஸ் தான். இதையும் நான் பத்தலை ப்ரோ அப்படிங்கிறதுலேயே வைக்கிறேன். எனக்கு பிடிச்சிருந்தது, ஆனால் இன்னுமே நல்லா எடுத்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் எனக்கு இந்த வெப் சீரிஸோட தாட்டு. தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா லோக்கி சீசன் 1. லோக்கி சீசன் 1 வந்து யாருமே எதிர்பார்க்கல. ஆக்சுவலி இன்ஃபினிட்டி வாரில் வந்து லோக்கி இறந்ததுக்கப்புறம் லோக்கி கேரக்டர் அவ்வளோதான் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிருந்தாங்க. பட் ஆனால் அந்த லோக்கி கேரக்டரை என்கேமில் அந்த லோக்கி கேரக்டரை பேஸ் பண்ணி ஒரு வெப் சீரிஸ் வருதுன்னு சொல்லும்போது ரொம்பவே எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தது. அந்த எதிர்பார்ப்பெல்லாம் பூர்த்தி பண்ணுற மாதிரி லோக்கிங்கிற வெப் சீரிஸும் சூப்பராக இருந்தது சீசன் 1. ஸோ அதை நான் வந்து நல்லா இருக்கு ப்ரோ அப்படிங்கிற ஸ்டேஜில் வைக்கிறேன். எனக்கு ரொம்பவே அந்த வெப் சீரிஸ் பிடிச்சிருந்தது. டாம் மிடில்சனோட ஆக்டிங்கு, ஸ்டோரிஸ், அதுக்கான ஸ்க்ரீன் பிளே, அதுக்கான 6 எபிசோடு அவங்க ஒவ்வொன்றும் கொண்டு போன விதங்கள் எல்லாமே சூப்பராக இருந்தது. லோக்கி ஒரு ஒர்த்தான சீரிஸ் தான், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா லோக்கி சீசன் 2. லோக்கி சீசன் 1 விட 10 மடங்கு அதிகமாக கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்ஸ் நிறையவே இருந்தது, புல்லரிக்கிற விஷயங்கள் நிறையவே இருந்தது. ஸோ இந்த சீரிஸ் ரிலீஸ் ஆகி சோஷியல் மீடியாவில் பெரிய ஹிட் அடிச்சது. எனக்கு லோக்கி சீசன் 2 வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. எம்சியூவில் வந்து அயன்மேனுக்கு அப்புறம் கேரக்டர் ரொம்ப சூப்பராக கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லோக்கிக்கு தான் அது. ஸோ எனக்கு லோக்கி சீசன் 2 ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால் இதை நான் ஒர்த் ப்ரோவில் வைக்கிறேன். ஸோ இது கண்டிப்பாக ஒர்த்தான ஒரு வெப் சீரிஸ் தான். இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா லோக்கி சீசன் 1 சீசன் 2 அப்படி கண்டினியூஸாக பாருங்கள், சூப்பராக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மூன் நைட். இது வரைக்கும் எம்சியூவில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாத ஒரு சூப்பர் ஹீரோ, அதுவும் வந்து சின்ன சூப்பர் ஹீரோ கிடையாது, மிகப்பெரிய சூப்பர் ஹீரோ, நிறைய பவர்ஸ் இருக்கிற ஒரு சூப்பர் ஹீரோ. அந்த கேரக்டரை வச்சு ஒரு வெப் சீரிஸ் கொடுத்துருந்தாங்க. அண்ட் நிஜமாக சொல்லணும் அப்படின்னா இந்த வெப் சீரிஸ் வந்து சூப்பராக எடுத்திருந்தாங்க. 3 கேரக்டர் அந்த அன்னியன் கேரக்டர் மாதிரியே தான் இதுவும். ஸோ 3 கேரக்டர் வந்து ஒருத்தருக்குள்ளே இருக்கும். அதில் 2 கேரக்டர் இந்த சீரிஸில் காட்டியிருந்தாங்க. இன்னொரு கேரக்டர் வந்து லாஸ்ட் எண்டில் போஸ்ட் சீனில் காட்டியிருப்பாங்க. ஸோ அடுத்த சீசனில் அந்த கேரக்டர் ரிவீல் பண்ணுவாங்க. ஸோ மூன்லைட் வந்து ரொம்பவே அருமையான ஒரு வெப் சீரிஸ். அது வந்து எடுக்கப்பட்ட விதமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். மேக்கிங் வைஸ் அது ரொம்பவே நல்லா இருக்கும்.
ஸோ இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பாருங்க. எனக்கு அந்த வெப் சீரிஸ் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ அதை எடுத்துட்டு வந்து நான் நல்லா இருக்கு ப்ரோல வைக்கிறேன். என்னோட ஃபேவரட் வெப் சீரிஸ் அது. இது வரைக்கும் வந்ததில் மூன்லைட் வந்து என்னோட மோஸ்ட் ஃபேவரட் வெப் சீரிஸ். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா மிஸ் மார்வல். மிஸ் மார்வலும் வந்து மார்வல் வந்து எம்சியூ வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த சின்ன சின்ன கேரக்டர்ஸை வச்சு ஒரு வெப் சீரிஸ் கொடுக்கலாம், ஸ்பெஷல் ப்ரொடக்ஷன் மாதிரி கொடுக்கலாம், ஸோ அவங்கள வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எடுத்தாங்க. பட் அதில் நிறைய வெப் சீரிஸ் வந்து பெருசாக போகலை. அதில் மிஸ் மார்வலும் ஒன்று. ஸோ இது எனக்கு ரொம்பவே லீஸ்ட் ஃபேவரட் தான். இது இன்னும் நல்லா எடுத்திருக்கலாம், இன்னும் டீட்டெயில்டாக எடுத்திருக்கலாம். பெருசாக ஒன்றும் இதில் ஆஹா ஓகோன்னு ஒன்றும் இல்லை. ஆனால் இது போர் அடிக்காமல் போச்சுங்கிறதுனால இதை 10ல் ப்ரோல வைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா சீக்ரெட் இன்வென்ஷன். இதோட ட்ரெய்லர் பார்க்கும்போதும் இதோட டாக்ஸ் இந்த சீரீஸோட ரிலீஸ்க்கு முன்னாடி இதோட டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது. ட்ரெய்லரும் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. ஓகே, இது ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நான் இதில் இருந்தேன் இந்த வெப் சீரிஸில். ஆனால் இதில் என்ன ரொம்பவே சோதிச்சிச்சு. ரொம்பவே சுமாரான வெப் சீரிஸ். எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல. அதனால இதை நான் சோதிக்காதீங்க ப்ரோல வைக்கிறேன். நல்லா வந்திருக்க வேண்டியது, நல்லா டீட்டெயிலிங்காக எடுத்திருக்கலாம், சூப்பராக கொண்டு போயிருக்கலாம், எல்லாமே பண்ணியிருக்கலாம். ஆனால் எதுவுமே அவங்க பண்ணல. ஒவ்வொரு எபிசோட் போகும்போதும் அடுத்த எபிசோட் நல்லாயிருக்கும், அடுத்த எபிசோட் நல்லா இருக்கும்னே போச்சு. பட் எந்த எபிசோடுமே நல்லா இல்லை. ஸோ அதை சோதிக்காதீங்க ப்ரோலேயே இருக்கட்டும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கு வந்துன்னே தெரியாத ஒரு வெப் சீரிஸ், ஷீ ஹல்க் அட்டர்னிட்டி அட் லா அப்படிங்கிற வெப் சீரிஸ் தான். இதில் வந்து எந்த அளவுக்கு ஹல்கை வந்து மொக்க பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஹல்கை மொக்க பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு ஷீ ஹல்க், ஒரு லேடி ஹல்கை வந்து பெரிய ஆளாக காட்டணுங்கிறதுக்காக இது நாள் வரைக்கும் நம்ம பார்த்த ஹல்கை வந்து மொக்க பண்ணுறது வந்து ஏற்றுக்கவே முடியாதது. எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது ஹல்கை நினச்சி. அந்த வெப் சீரிஸ் வந்து ரொம்பவே சுமாரான வெப் சீரிஸ். இது வரைக்கும் யாரும் பார்க்கல அப்படின்னா தயவு செஞ்சு பார்த்துறாதீங்க. இது தேவையே இல்லாத ஒரு வெப் சீரிஸ். அதனால் நான் இதை தேவையா ப்ரோலியே வைக்கிறேன். தேவையில்லை தான், அது தெரியாமல் எடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா தி ஃபால்கன் அண்ட் தி வின்டர் சோல்ஜர். ஸோ இது வந்து என் கேமில் வந்து கேப்டன் அமெரிக்கா அவரோட ஷீல்டை, ஸ்டீவ் ரோஜர்ஸ் வந்து அவரோட ஷீல்டை வந்து சாம் வில்சன் கொடுத்துருவாரு. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள சாம் வில்சன் வின்டர் சோல்ஜருக்கும் இடையில இருக்கிற ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, அந்த ஷீல்டுக்கு இவர் தகுதியானவர் தானான்னு இவரை கேட்டுக்கிற மாதிரியான ஒரு வெப் சீரிஸ் அது. இது வரைக்கும் ஒரு ஒயிட் மேன் கிட்ட இருந்த ஷீல்டு வந்து இப்போ ஒரு பிளாக் மேன் கிட்ட வந்திருக்கு. ஸோ கேப்டன் அமெரிக்காவை இது வரைக்கும் ஒரு ஒயிட் மேனை பார்த்துட்டு இருந்தவங்க இதுக்கப்புறம் கேப்டன் அமெரிக்காவை ஒரு பிளாக் மேனை பார்க்க போகிறாங்க அப்படிங்கிறத ரொம்ப சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. அதுவும் இந்த சீசனோட கிளைமேக்ஸ் கிளைமேக்ஸில் வந்து எபிசோட் 6ல் வந்து சாம் வில்சன் வந்து இந்த ஷீல்டை நான் கையில் வச்சுக்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்துருப்பாரு. டயலாக் சூப்பராக இருக்கும். அந்த ஸ்பீச் ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த சீனே வந்து ரொம்ப இது வரைக்கும் அந்த சீசன் எதை நோக்கி போயிருந்தது அப்படிங்கிறத சூப்பராக எண்டிங்கில் முடிச்சிருப்பாங்க. அது ரொம்பவே இந்த ஷீல்டை வச்சுக்கிறதுக்கு சாம் வில்சன் ஒரு கரெக்டான ஆள் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்ச வெப் சீரிஸ். சில பேருக்கு இந்த வெப் சீரிஸ் வந்து லீஸ்ட் ஃபேவரட்டாக இருக்கலாம், இல்லை மீடியம் ஃபேவரட்டாக இருக்கலாம். இது எனக்கு ரொம்பவே பிடிச்ச வெப் சீரிஸ். இது நான் ரொம்பவே ரசித்து பார்த்தேன். அண்ட் எபிசோட் 4லாம் வந்து ஃபயரிங் மூமெண்ட் அது. ஏன்னா எபிசோட் 4ல் வந்து அந்த நியூ கேப்டன் அமெரிக்காவை இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு கேரக்டர் வந்து ஒருத்தரை ஷீல்டாலே அடித்து கொல்லுவார். அந்த சீன்லாம் வந்து ஒரு மாதிரி இருந்தது, செம்மையாக இருந்தது. ஸோ எனக்கு இது ரொம்பவே பிடிச்ச வெப் சீரிஸ் இது. நான் இதை உங்களுக்கு இதில் நிறைய பேருக்கு மாற்று கருத்து இருக்கலாம், ஆனால் எனக்கு ரொம்பவே பிடிச்ச வெப் சீரிஸ். நான் இதை வந்து ஒர்த்து ப்ரோவில் வைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா வெப் சீரிஸ் கிடையாது, ஸ்பெஷல் ப்ரெசன்டேஷன். கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸி ஹாலிடே ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்மஸ் ஹாலிடேக்காக எடுத்த ஒரு ஸ்பெஷல் ப்ரெசன்டேஷன். இதில் வந்து டேராக்ஸும் வந்து மேண்டிஸும் பூமிக்கு போவாங்க. ஸ்டார்லார்டுக்கு பிடிச்ச ஒரு ஆக்டரை வந்து அவருக்கு முன்னாடி கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக, அவரோட ஹீரோ அப்படிங்கிறதுக்காக அவரை கிறிஸ்மஸ் கிஃப்டாக கொண்டு வரலான்னு பூமிக்கு போவாங்க. அது ரொம்பவே ஃபன்ஃபில்டாக ரொம்பவே ஜாலியாக எடுத்திருந்தார். இதில் வந்து சஸ்பென்ஸு, த்ரில்லர் அந்த மாதிரி எதுவும் ஃபைட்டுன்னு எதுவுமே இருக்காது. அந்த சீரீஸ் அந்த ப்ரெசன்டேஷன் வந்து டோட்டலாக ஒரு 1 hour இருக்கும். அந்த 1 hour வந்து ஃபன்ஃபில்டாக போகும், எமோஷ்னலாக போகும். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அது. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து நான் நல்லா இருக்குது ப்ரோ அப்படின்றதில் வைக்கிறேன். நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது, குறை சொல்கிறதுக்கு அதில் எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா வாண்டா விஷன் வந்து நான் ஒரு 9 எபிசோட் சீரீஸ் அது. ஆனால் அதில் வந்து ஃபோர்த் எபிசோடில் தான் வந்து சீரீஸ் வேறு லெவலில் போகும். ஃபஸ்ட்டு 3 எபிசோட் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒரு சிட்காம் மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. ஸோ அந்த சீரீஸோட பிளாட்டே அதுதான், சிட்காம் தான் அந்த சீரீஸோட பிளாட்டே. அதனால் ஒரு 3 எபிசோட் மட்டும் அப்படி போயிருக்கும். 4வது எபிசோட் வந்து வேறு லெவலில் போகும். எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ இதுவும் நல்லா இருக்குது ப்ரோலியே வைக்கிறேன். எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் ப்ரெசன்டேஷன் தான், ஸ்பெஷல் ப்ரெசன்டேஷன். வேர்வுல்ஃப் பை நைட். இது வரைக்கும் எம்சியூவில் இன்ட்ரடியூஸ் பண்ணாத ஒரு கேரக்டர் தான் இதுவும், வேர்வுல்ஃப் பை நைட்டு. அதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி அதுக்கு ஒரு அதை வந்து ஒரு வெப் சீரிஸாக எடுக்கலாம் ஃபஸ்ட்டு முன்னாடி பேசியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அதை ஒரு ஸ்பெஷல் ப்ரெசன்டேஷனாக கொடுத்துடலாம் அப்படின்னு டிசைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து அதை டிஸ்னி ப்ளஸில் பிளாக் அண்ட் ஒயிட்டில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே கோராக இருந்தது, நிறைய ரத்தம் சிரிக்கிற சீன்ஸ்லாம் இருந்தது. ஆனால் எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கிறதுனால அதை வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, டிஸ்னியில் ரிலீஸ் பண்ணது. அதுக்கப்புறம் அதை வந்து கலரில் ஹுலுவில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதையே கலர் பண்ணி ஹுலுவில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்பவே சூப்பராக இருந்தது.
ஒர்த்தான வெப் சீரிஸ் தான் இது, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ இதை வந்து ஒர்த்து ப்ரோவில் வைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா வாட் இஃப் சீசன் 1. இது வந்து வாட் இஃப் சீசன் 1 அப்படின்னு அந்த கான்செப்ட் வரும்போது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இருந்தது. பட் ஆனால் அதில் ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதுலேயும் 4வது எபிசோடு டாக்டர் ஸ்டேஜோட எபிசோட்லாம் வேறு லெவலில் கொண்டு போயிருந்தாங்க. அண்ட் இதோட கிளைமேக்ஸ் வந்து அல்ட்ரான் கிட்ட சண்டை போகிறதுலாம் சூப்பராக இருந்தது. ஒரு எண்ட் கேம் லெவலில் அதை கொண்டு போயிருந்தாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது சீசன் 1. இதுவும் நான் ஒர்த்து ப்ரோலேயே வைக்கிறேன். அடுத்தது வந்து இப்போ ரீசெண்டாக வந்து வாட் இஃப் சீசன் 2 வெப் சீரிஸ் இதுவும் நல்லா இருந்தது. இதுவும் நல்லா இருக்கும், ஒன் மாதிரி எதுவும் சூப்பராக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் இது ரொம்பவே ஓகேன்ற லெவலில் தான் இருந்தது. பெருசாக இதில் சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. ஏன்னா ஃபுல்லாகவே வந்து ஒரே ஒரு 1-2 கேரக்டர் பேஸ் பண்ணியே கொண்டு போயிட்டு இருந்தாங்க. ஃபீமேல் சூப்பர் ஹீரோ கேரக்டர்ஸ் தான் நிறைய இருந்தது. அது ஒருத்தல ஓவரான மாதிரி இருந்தது. ஸோ அதனால் எனக்கு இது நல்லா இருந்தது. ஆனால் நான் ஒர்த்து ப்ரோவில் வைக்கிற அளவுக்கு இது நல்லா இருக்கும்னு நினச்சேன். ஆனால் இது பத்தலை அப்படிங்கிற ஸ்டேஜில் தான் இருந்தது. ஸோ இதை நான் பத்தலை ப்ரோலேயே வைக்கிறேன். ஸோ இதான் கைஸ், நான் இது வரைக்கும் பார்த்த எம்சியூவில் ரிலீஸ் ஆன வெப் சீரிஸ் ஸ்பெஷல் ப்ரெசன்டேஷனோட என்னோட ஃபேவரட் லிஸ்ட்டு. இதில் உங்களுக்கு எதாவது மாற்று கருத்து இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட ஃபேவரட்டை இது மாதிரி நீங்கள் லிஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த வெப்சைட்க்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதில் போயிட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் பண்ண டெம்ப்ளேட்டும் அதிலே இருக்கும். நீங்கள் அதில் கூட எடிட் பண்ணலாம். நீங்களும் அந்த மாதிரி பண்ணி டவுன்லோட் பண்ணி போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.